பிரைஸ் தி லார்ட். ரோமர் 8 1 8 வரைக்கும் பார்க்குறோம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லோருக்கும் அறிவை உண்டாண்டு நமக்கு தெரியுமே. அறிவு இருமணத்தை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்று அறிந்தவென்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் ஒன்றும் அறியவில்லை. எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னால் கூட அவன் இன்னும் ஒன்றும் அறியவில்லை. ஏன்னா இந்த உலகத்தில் கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். இதே போல் தேவனையும் தேடுறவங்க தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கண்டுபிடித்தவர்கள் பாக்கியவன்கள், பாக்கியவதிகள். அவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். விசேஷமாக அழைக்கப்பட்டவர்களும் கூட நாளடைவில் தேவனை தெரிந்து கொள்வார்கள். அதனால் தேவன் தெளிவாக சொல்கிறார். அந்த தேவனுங்கிறது எப்படி இருக்கிறாரும், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். அப்போ நாம் ஒருவர் மேலே ஒருவர் அன்பாக இருக்கிறதே பக்தி விருத்தி. கொரிந்தியர் 1:8-3 தேவனில் அன்பு கூறுகிறவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அப்போ உண்மையான தேவனை கண்டுபிடித்து அவர்கிட்ட நம்ம அன்பு கூறக்கூடியவங்க ஒவ்வொருவருமே தேவனாலே அறியப்பட்டு இருக்கிறான். இந்த தேவனால் அறியப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்கள். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்து அந்த பிதா என்பது யார் என்பது கேட்குறதுலே நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின்லேயே நிற்கு. ஆனால் அதுக்கு ஆன்சர் இருக்குது. ஏன்னா வானத்தை படைக்கிறதுக்கு முன்பே தேவன் நம்மளை இப்படி இந்த நேரத்தில் இப்படி உருவாக்கப்பட்டது. அது இன்னொரு நாள் பார்ப்போம். ஸோ இதனால் தேவனால் அன்பு கூறப்பட்டவர்களாக, கிறிஸ்துவாலே அன்பு கூறப்பட்டவர்கள் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் யார், என்ன, எப்படி, எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க, நாளைக்கு எப்படி நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணணும், நாளைக்கு எப்படி ஒரு லீடர் ஆகணுங்கிறதுலாம் சொல்வதற்காக, தெரிந்து கொள்வதற்காக நிறைய ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் தோற்று போயிடக்கூடாது. காரணம் என்னன்னா, நீங்கள் எல்லாமே கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டால் தான் நீங்கள் ஒரு பராக்கிரமசாலியாக மாறிக்கொள்ள வேண்டும். வானத்திலே பூமியிலும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரு தேவன் நமக்கு உண்டு. அவரால் சகலமும் உண்டாயிருக்கிறது. இந்த உண்மையை எல்லாருமே ஏற்றுக்கொள்வோம் இல்லையா? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம். அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். நாம் யாருக்காக உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவுக்காகவே. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஸோ இதன் பிரகாரமாக தேவன் நம்ம குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமும் அதிசயமாக இருக்கும். இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப பிடித்தமானது ஒன்று என்னென்று எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். தேவனை ஏதோ கொடுத்துமே வாங்க முடியாது, ஒன்றுலேயும் வாங்க முடியாது. ஆனால் உங்களுடைய விசுவாசத்திலே அவரை வாங்கி கொள்ள முடியும், அவரை பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். அது 1 கொரிந்தியர் 1:21 எப்படி எனில் தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கிறீர்கள். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்போ தேவன் நம்ம மேலே கொண்டிருக்கிற அன்பு என்னன்னா, நாம் அந்த கிறிஸ்து அடையாளம் கண்டு கிறிஸ்து மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பு மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எதில் தேவன் நம்ம குறித்து எதில் பிரியப்படுகிறார்னா விசுவாசத்திலே பிரியப்படுகிறார். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் அந்த விசுவாசம் எப்படி இருக்குன்னா, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. எஸ், அதனால் இந்த கிறிஸ்துவை பற்றி பேசும் பொழுது எல்லாருமே ஒவ்வொரு வகையில் பேசியிருப்போம். நாம் கூட பேசியிருப்போம். ஏன்னா நாமளும் அறியாமல் தானே வந்துருந்தோம். ஸோ இப்போ அறிந்திருக்கிறோம், அவ்வளோதான். அதனால தான் தேவன் சொல்கிறார் 1:18 சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போயவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. இன்றைக்கி ஒரு பலம், இன்றைக்கி நீங்கள் ஒரு ஹை ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ் இல்லை ஹை ரேஞ்ச் லீடர் கூட உங்களுக்கு பழக்கம் இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்.
இந்த காரியமாக இந்த பிரச்சனையாக நான் அவரை வச்சு நான் ஃபேஸ் பண்ணிக்கொண்டு இப்படி இந்த உலகத்தையே படைத்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜா நமக்கு நம்மளோட உலாவிக் கொண்டு இருக்கிறார். அவர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தை எதை குறித்தும் பயப்படக்கூடாது. சங்கீதம் 23 டெய்லி பாருங்கள். சங்கீதம் 45 ஏசியா 45 ஏசியா 60 டெய்லி வாசிங்க. எனக்கு இதெல்லாம் கிறிஸ்துவின் நாமத்தினால் கிரியை செய்வதனால் கண்டிப்பாக கிரியை செய்யும். அதனால் தான் தேவன் சொல்கிறார், விசுவாசமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரெட்டிக்க தேவனுக்கு பிரியமாயிட்டு. அப்போ நம்மளோட விசுவாசம் எந்த அளவுக்கு வேலை செய்யணும், எந்த அளவுக்கு இருக்கணுன்ற எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 1:19 ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குமே என்று எழுதியிருக்கிறது. எஸ், வாழ்க்கையில் அனுப்பிச்சு பார்த்தா தெரியும். அவங்க பெரிய ஞானி மாதிரி அவங்கள்ட்ட பேசலாம் வைக்கலாம். ஆனால் உங்களோட சின்ன ப்ரேயரில் அவங்க இது எல்லாமே அடிபட்டு போயிடும். இல்லை, வாழ்க்கையில் ருசி பார்க்கணும். இந்த ருசி பார்க்கணும், அந்த விசுவாசம் இருக்கணும். இதுக்கு நாம் யாராக இருக்கணும்? விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். அதனால தான் நான் எங்கே, வேத பாரகன் எங்கே, இப்பிரபஞ்சத்து தர்க்க சாஸ்திரம் எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? நல்லா பாருங்க, பெரிய பெரிய ஆட்கள் செய்ய முடியாதெல்லாம் அற்பமான அட்ரஸே இல்லாத சாதாரண ஒரு விசுவாசி பண்ணிட்டு போயிடுவோம். இப்பேற்பட்ட பவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆனால் இந்த உலகம் எப்படி பார்க்கணுன்னா, இவ்வுலகத்தினுடைய சாஸ்திரத்தையே பார்க்கும். இந்த கிறிஸ்துக்குள்ள உள்ளவங்க உலக சாஸ்திரத்தை மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்க ஆவிலே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க, அவங்க சரீரத்தில் இருக்க மாட்டாங்க. அதனால் அந்த ஆவிக்குண்டான பலம் அவங்களுக்கு இருக்கிறது. ஆனால் யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் நாணத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடர்களாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலமும் தேவ நலமுமாக இருக்கிறார். கர்த்தருடைய பலம் உங்ககிட்ட இருக்குன்ட்டு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாசம் உங்ககிட்ட இருந்தாலே சகலத்தையும் அசைத்துக் கொள்வீர்கள், சகலத்தையும் ஆண்டு கொள்வீர்கள், சகல ஜனங்களை பார்க்கும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த வான் மண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகள்லாம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே மரணம் அட்டு இன்னைக்கு. காரணம் என்ன? பைத்தியமாக தோன்றக்கூடிய கிறிஸ்துவின் மேலே உள்ள விசுவாசம். இதுதான் தேவன் நம்ம உங்களை குறித்து தெளிவாக சொல்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய நாணத்திலும் அதிக நாணமாக இருக்கிறது. இதுதான் உச்சிக்கட்ட நாணம். இதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் விரிவாக ஒரு நாள் பேசுவோம். அதெல்லாம் 1/2 1 hour ஆகும். அதிக நாணமாக இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. ஆமென். தெளிவாக பாருங்கள், தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்தில் அதிக பலமாக எண்ணப்படுகிறது. எப்படினில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளும் இல்லாதையும் தேவன் தெரிந்து கொண்டார். இந்த கேரக்டரில் நாம் இருக்கிறோமா? கண்டிப்பாக வந்திருப்போம், ஒரு காலகட்டத்தில் வந்திருப்போம். ஏன்னா எல்லாருமே நம்மளை பார்த்துட்டு பைத்தியம்னு சொல்லியிருக்கலாம். பெரிய இந்த உலகத்தினுடைய நாணத்தை பற்றி பேசியிருக்கலாம். அவங்களோட அறிவு, திறனாற்றல், உழைப்பாற்றல், செயலாற்றல், அவங்களுடைய பேக்ரவுண்ட் சப்போர்ட், இதை பற்றிலாம் பேசியிருக்கலாம். ஆனால் எனக்கு கிறிஸ்து மட்டும் போதும் என்று இருக்கக்கூடிய ஒவ்வொருவருத்துக்குமே தேவன் பலனாக இருக்கிறார். மனிதனுடைய தேவனுடைய பலம் பயங்கரமாக இருக்கும் இல்லையா? அந்த பலத்தை தான் நாம் ருசி பார்க்க போகிறோம். காரணம் இது எதுக்கானா, உள்ளவைகளை அவமாக்கும்படி உங்களை எதிர்த்து போராடக்கூடிய யாராக இருந்தாலும் சரிதான். உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான், உன் சத்துருக்கள் உனக்கு முன்பாக மண்டியிட்டு நிற்கும்படி நான் உன் தலையை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். சங்கீதம் 23 சொல்லப்பட்ட பிரகாரம். அது மட்டும் இல்லை, அந்த பெரிய கோலியாத்தை வின் பண்ணுறதுக்கு ஒரு தாவீது தேவைப்பட்டுச்சு. இதே போல் ஒரு தாவீதாக தேவன் உங்களை பயன்படுத்துகிறார். அதனால் தேவன் சொல்கிறார், உள்ளவைகளை அவமாக்கும்படி. இந்த உலகத்தினுடைய கோட்பாடோ மற்ற கோட்பாடோ எந்த கோட்பாடாக இருந்தாலும் சரிதான், அதை அவமாக்கும்படி இழிவானவைகளும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளிலும் இல்லாதவர்களும் தேவன் தெரிந்து கொண்டார். எஸ்,
உங்களை கொண்டதும் தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஏன்னா விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிஸ்தர்கள் மீது கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாக்கப்படுவார்கள். ஸோ இந்த வல்லமை யாராலையும் நடக்கக்கூடிய அடையாளம் விசுவாசம். அப்போது அந்த விசுவாசத்துக்கு அவ்வளோ ஒரு பலன் இருக்குது. காரணம், மாமிசமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தான். நான் இதை செய்தேன், அதை செய்தேன், என் திறமை, என் படிப்பு, என் உழைப்பு, என் பக்தி அப்படிலாம் கிடையாது. இது கிறிஸ்துவனுடைய அனாதி சிநேகம். இந்த சிநேகத்தினாலே நம் தேவன் நம்மளை ரட்சிக்க பிரியமாயிற்று. இந்த பிரசங்கத்தின் மூலமாய் தேவன் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்வார். நீங்களும் சும்மா இருப்பீர்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட்.